Good evening. Welcome to your InfoSmite. என் வாய்ஸ் ஆடிஃபுல்லா இருக்கா? கேக்குது. ஓகே, லாஸ்ட் செஷன் என்ன பார்த்திருந்தோம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? ஒரு பொசிஷன் வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பார்த்திருந்தோம் இல்லையா? ஆமா. நேத்து கூட ப்ராஜெக்ட் குடுத்திருந்தாங்க. என்னடா? கேக்கல. நேத்து நேத்து ப்ராஜெக்ட் குடுத்திருந்தாங்க. கொடுத்திருந்தாங்களா? ஆமா. நேஷனல் ஃபிளாக் பண்ற மாரி. ஓகே ஓகே ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு சொல்லிட்டு சொல்லு. ஆ. ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆ ஆகுது. ஓகே. ஸோ இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஃபாண்ட் வேரியன்ட். இது நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்மால் கேப்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன்ல இதுக்கு முன்னாடி. ஆ ஞாபகம் இருக்கா? சொல்லிருக்கீங்க. ஸோ அந்த ஃபாண்ட் வேரியன்ட் அது கூடவே சேர்த்து வந்து ஒபாசிட்டி அண்ட் நேவிகேஷன் பார். ஸோ ஒபாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு இந்த ஒபாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அண்ட் தென் நேவ் பார். ஸோ நேவ் பார் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ம். எந்த வெப்சைட் எடுத்தாலுமே மேல பார்த்தீங்க அப்டின்னா, ஹோம், அபௌட், சர்விசஸ், கான்டாக்ட் அந்த மாரி இருக்கும் தெரியுமா? சைட்ல இங்க லோகோ இருக்கும். ஆ இங்க வந்து ஹோம், அபௌட் அந்த மாரி இருக்கும்ல. ஸோ அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நேவ் பார் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த நேவிகேஷன் பார் எப்படி பண்றது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஆ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வேரியன்ட். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளோட் அண்ட் கிளியர் பார்க்கும்போது நம்ம இது பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ ஃப்ளோட் அண்ட் கிளியர். ஆமா. பார்த்தோம் இல்லையா? நார்மல் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஆமா ஞாபகம் இருக்கு. ஸோ அத ஒருக்க ரீகால் பண்ணிட்டு நம்ம போலாம். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் வேரியன்ட் ஆ. அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நார்மல் வேல்யூ அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்மால் கேப்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது கேப்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரா இருக்கிறது அப்படிதானே. ஸோ லோவர் கேஸ்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்மால் கேப்ஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட லோவர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே அப்பர் கேஸா மாத்திரும். பட் ஆனா அதோட சைஸ் வந்து எனக்கு நார்மலா இருக்கக்கூடிய அப்பர் கேஸ் லெட்டரை விட கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியா காட்டும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஆ. ஓகே. ஸோ சின்டாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் வேரியன்ட் கோலன் நார்மல்னா இது வந்து நார்மலான சைஸ்ல வருது. ஸோ ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோவர் கேஸ் லெட்டர் எல்லாமே அப்பர் கேஸா மாத்திரும். மாத்திட்டு அதுக்கப்புறம் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக்கி காட்டும். ஸோ இனிஷியல் அப்படின்றது என்னன்னா என்னோட டிஃபால்ட் சைஸை சொல்றதுதான். டிஃபால்ட்டா எனக்கு அது எப்படி விசிபிள் ஆகுமோ அதை சொல்றதுதான் எனக்கு வந்து இனிஷியல். ஓகேவா? ஸோ ஆ. நார்மல் அப்படின்றது வந்து இந்த டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதே தான் இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னா லோவர் கேஸ் எல்லாத்தையும் அப்பர் கேஸா மாத்திட்டு அதோட சைஸ் வந்து எனக்கு குட்டியா காட்டும். ஓகேவா? ஸோ நார்மல் அண்ட் இனிஷியல் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ரெண்டுமே வந்து எனக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அதை ஸ்பெசிஃபை பண்றதுதான் இந்த நார்மல் அண்ட் இனிஷியல். ஓகேவா? ஓகே. ஊடையில ஏதாவது என் வாய்ஸ் பிரேக் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆ. ஸோ அகெயின் வந்து சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மால் கேப்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும்? அப்பர் கேஸ் லோவர் கேஸ் லெட்டர் எல்லாமே அப்பர் கேஸா மாத்தும். அதோட சைஸ் வந்து ஒரிஜினல் அப்பர் கேஸ் சின்னதா சைஸ விட இருக்கும். கொஞ்சம் குட்டியா இருக்கும். ஸோ அதே தான் வந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் HTML டேக் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். இதுக்குள்ள பாடிக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு H1 டேக் வச்சிருக்கேன். ஸோ அப்ப இந்த H1 எனக்கு என்ன ஆகும், ஹெட்டிங் டேக் இது இங்க மேல எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? அண்ட் 2 P டேக் வச்சிருக்கேன். 2 P டேக்குமே செப்பரேட்டா நான் கிளாஸ் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள P யோட கிளாஸ் என்ன எடுத்திருக்கேன், நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இதுல வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்னு வச்சிருக்கேன். அடுத்து ஒரு P டேக் எடுத்திருக்கேன். இதுல இதோட கிளாஸ் நேம் பாருங்க ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேவா?
இப்போ நான் ஸ்டைல் எழுதுறேன். இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் p டாட் நார்மல் அதாவது பேராகிராஃப் டேக் டாட் அதாவது நம்ம கிளாஸ் நேம மென்ஷன் பண்றதால இங்க டாட் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா. சோ டாட் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் உள்ள ஃபாண்ட் வேரியன்ட் நார்மல்னு கொடுத்துருக்கேன். நார்மல்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் டிஃபால்ட்டா அது எப்படி எனக்கு டிஸ்ப்ளே ஆகுமோ அதே மாதிரிதான் இங்க டிஸ்ப்ளே ஆகும் ஓகேவா. ஆ ஆக்சுவலா இங்க கொஞ்சம் மாத்தி பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க வந்து உள்ள நம்ம இங்க என்ன குடுத்துருக்கோமோ அதுதான் இங்க பிரிண்ட் ஆகும் ஓகேவா. மை நேம் இஸ் இப்படி வராது. நம்ம இங்க என்ன குடுத்துருக்கோம் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்னு குடுத்துருக்கோம் இல்லையா. சோ அப்ப எனக்கு இங்க ம் என்னதான் டிஸ்ப்ளே ஆகும் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்னு தான் டிஸ்ப்ளே ஆகும் ஓகேவா. சோ இந்த அவுட்புட் கிடையாது வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்னு வரும். அதே மாதிரி அடுத்த இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் p டாட் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். இதுல ஃபாண்ட் பேரே நான் என்ன கொடுத்திருக்கேன் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்ப இதோட சைஸை விட இதோட சைஸ் எல்லாமே பாருங்க எல்லா லெட்டருமே எனக்கு எப்படி வந்திருக்கு கேபிட்டல் லெட்டரா இருக்கு அப்படிதானே. சோ இப்ப இந்த இடத்துல இந்த எம் அண்ட் ஒய்யை நம்ம கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும். சோ எம் அப்படின்றது எனக்கு என்ன நார்மலா நான் கேபிட்டல் லெட்டர்ல அப்பர் கேஸாவே நான் கொடுத்தது. சோ அதோட சைஸ் பெருசா இருக்கா. இந்த ஒய் வந்து நான் ஸ்மால்ல கொடுத்துருக்கேன். சோ அது அப்பர் கேஸா கன்வெர்ட் ஆகி அதோட சைஸ் வந்து எனக்கு குட்டி ஆயிருக்கு. தெரியுதா ஆ புரியுதா டிஃபரன்ஸ் புரியுதா புரியுதுக்கா. உங்களுக்கு. புரியுதுக்கா. ஓகே. சோ இங்க நான் ஹேவ் அ ஹாப்பி லேர்னிங் கொடுத்துருக்கேன். அப்ப இதுதான் என்னோட அவுட்புட்டா வரும் ஓகேவா. சோ இது வந்து வராது. ஓகே. ஸோ ஒப்பாசிட்டி. ஸோ ஒப்பாசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி சொல்றது. அதாவது எந்த அளவுக்கு எனக்கு அது வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகி கொஞ்சம் கிளியரா இல்லாம கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வர்றதா எனக்கு இந்த ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 to 1 தான் நான் வந்து மென்ஷன் பண்ணணும் வேல்யூ ஓகேவா. ஸோ ஹையஸ்ட் வேல்யூனா 1 0 அப்படின்னா எனக்கு கம்மியான வேல்யூ. இப்போ எனக்கு 50% இப்போ எனக்கு வந்து 50% எனக்கு டிரான்ஸ்பரண்டா வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும் 0க்கும் 1க்கும் இடையில உள்ள வேல்யூனா 0.5 கரெக்டா. ஸோ அப்ப அந்த மாதிரி நான் வேல்யூஸ் கொடுக்கணும் ஓகேவா. அதுக்கு மேல போக கூடாது 0 to 1 எனக்கு என்ன ஆகும் வேல்யூஸ் எல்லாமே அசைன் ஆகும் ஓகேவா. கேக்குதா என் வாய்ஸ் கேக்குதா. கேக்குதுக்கா கேக்குது. ஸோ அதேதான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஸோ 1 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த இமேஜ் வந்து கிளியரா இருக்கும் ஓகேவா. ஸோ நார்மலா இப்ப நான் ஒரு இமேஜுக்கே இந்த ஒப்பாசிட்டி அப்ளை பண்ண போறேன்னு வைங்களேன். இப்போ 1 கொடுத்தேன் அப்படின்னா அது எப்படி எனக்கு கிளியர் இமேஜா இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ண தான் என்ன ஆகும்னா அதோட டிரான்ஸ்பரண்ட் லெவல் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும் ஓகேவா. ஸோ இப்போ நான் பாதி தான் எனக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகணும்னா 50% வேணா நான் சொன்ன மாதிரி 0.5 வந்து கொடுக்கணும் ஓகேவா. ஸோ 0 இப்போ நான் 0ன்னு கொடுத்துட்டேன்னு வைங்களேன் மொத்தமா டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். லைக் அது மேல வந்து எப்படி சொல்றது ரொம்ப பிளெண்ட் ஆகி போய் இருக்கும் ஓகேவா. அந்த மாதிரி வர்றதான் இந்த 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா 1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து கிளியரா இருக்கும் ஓகேவா. நம்ம டிஃபால்ட்டா நம்ம என்ன இமேஜ் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே இருக்கும். அப்படி இருந்தா அது வந்து 1. கம்மி பண்ண என்ன ஆகும்னா டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் ஓகேவா. புரியுதா. புரியுதுக்கா. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பாடிக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு h1 டேக் வச்சிருக்கேன் இமேஜ் டிரான்ஸ்பரன்சின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இமேஜ் டிரான்ஸ்பரன்சின்னு வந்துருச்சா. இப்போ ஒரு p டேக் உள்ள ஒரிஜினல் இமேஜ் கொடுத்துருக்கேன் ஒரிஜினல் இமேஜ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் இமேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு அந்த இமேஜோட நேமை இங்க எழுதியிருக்கேன். எழுதிட்டு இந்த அல்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேனா இஃப் தர் அப்போ டைரக்டா வரக்கூடாது ஏதாவது லோட் ஆகலைன்னா டெக்ஸ்ட் வரும். அந்த மாதிரி வரும். சோ வித் அண்ட் ஹைட் வந்து இந்த இமேஜுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி ஒரு பி டேக் வச்சிருக்கேன் வித் 50% ஒபாசிட்டின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இமேஜ் செட் பண்ணியாச்சு ஓகேவா. சோ இப்போ இங்க நல்லா கவனிங்க இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ணல எந்த கிளாஸுமே நான் மென்ஷன் பண்ணல. பட் இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் இமேஜுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இமேஜோட நேம் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போ நான் இதுக்கு ஸ்டைல் எழுத போறேன். இப்போ இந்த டாட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒப்பாசிட்டி 0.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இமேஜ் கிளாஸ் யார்கிட்ட இருக்கு
இந்த இமேஜுக்கு தான் இருக்கு அப்படிதானே? அப்ப இந்த ஆ, இமேஜுக்கு மட்டும் என்ன ஆகும் எனக்கு? இந்த ஒப்பாசிட்டி 0.5 அப்படின்றது எனக்கு அப்ளை ஆகும். உங்க 2 இமேஜுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இது வந்து ஒப்பாசிட்டி 1ல இருக்குது. ஓகேவா? இப்ப நான் கம்மி பண்ண பண்ண டிரான்ஸ்பரன்சி லெவல் எனக்கு என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தெரியுதா? கொஞ்சம் பிளெண்ட் ஆயி போயிருக்கா இமேஜ்? ஒரு ஒயிட் ஆ, ஷேட் மேல தெரியுது. வந்த மாரி. இதுதான் வந்து டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஹவர் எஃபெக்ட். ஸோ ஹவர் பத்தி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆ, ஹவர் ஒரு அப்படின்றது பொருள வந்துட்டு நம்ம ம், பாயிண்டர வச்சு அத வந்துட்டு காட்டும். இப்ப அனிமேஷன் நான் மாரி. இந்த மவுஸ வந்து நான் என்ன பண்றேன்? இது கிட்ட கொண்டு போறேன் அப்படிதானே? அப்போ எனக்கு இதோட பேக்கிரவுண்ட் கலர் என்ன ஆகுது? கொஞ்சம் டார்க்கா கிரேயா மாறுது. ஸோ அதே மாரி இப்ப நான் இந்த வீடியோக்கு மேல வைக்கிறேன். இப்ப நான் வைக்கும்போது அதாவது அந்த மவுஸ் பாயிண்டர் இருக்குல்ல. ஸோ அது கிட்ட போம்போது சம் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகுது. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிதானே? ஸோ அதுதான் வந்து ஹவர். ஓகேவா? ஆ, ஸோ இப்ப இந்த ஹவர்ல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒப்பாசிட்டி அதாவது நார்மலா இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ நான் இப்படி கொண்டு போனேன் அப்படின்னா, எனக்கு அது இந்த மாரி லைட்டா மாறணும். டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அததான் வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஓகேவா? ஆ, புரியுதா? புரியுதுங்க. ம். ஸோ இப்ப இந்த பாடிக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இமேஜ் டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கேன். ஸோ இப்ப இந்த ஹெட்டிங் எனக்கு இங்க அப்படியே வந்துரும். அண்ட் தென் ஒரு பி டேக் வச்சிருக்கேன். பி டேக்கும் எனக்கு அப்படியே வந்துரும். இதுல பாருங்க, இந்த பி டேக்குள்ளேயே நான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணிருக்கேன். பி வந்து எதுக்குன்னு சொல்லி சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் செஷன்ல இத பத்தி பேசணும். பி டேக் எதுக்குன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? பி டேகா? ம். பி இங்க யூஸ் பண்ணியிருக்கேன்ல உள்ள. இந்த பி டேக்குள்ள நான் பி பிரேக், ஆ பிரேக். ஆ பிரேக்னா பிஆர் போடுவேன்ல. அதுவும் ஆமாங்க. இல்லாம பிஆர் வந்து எனக்கு இது ஸ்டாண்ட் அலோன் டேக்கா தானே இருக்கும். அவுட்புட் பார்த்து கூட சொல்லுங்க. இந்த மவுஸ் ஓவர் அப்படின்றதுக்கு மட்டும் தான் நான் இந்த பி டேக் குடுத்திருக்கேன். போல்ட். போல்டு. ஸோ பி வந்து போல்டுக்கு யூஸ் பண்றதா இந்த பி. ஓகேவா? அதனால தான் எனக்கு என்ன ஆயிருக்கு? இந்த மவுஸ் ஓவர் அப்படின்றது மட்டும் எனக்கு போல்டா இந்த இடத்துல விசிபிள் ஆயிருக்கு. ஓகேவா? ஆ, ஒரு நிமிஷம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், இமேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். அதுக்கு அல்ட் போட்டிருக்கேன். விட்த் அண்ட் ஹைட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இமேஜ் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல ஆ, பாருங்க. நான் மேல என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டைல்குள்ள இமேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஒப்பாசிட்டி 0.5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப 0.5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன்னா எனக்கு என்ன ஆகும்? இமேஜ் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகி இருக்கும் ஃபர்ஸ்ட். எடுத்த உடனேவே எனக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகி இருக்கும். இப்போ இமேஜ் நான் சொல்லியிருந்தேன், ஹவர் யூஸ் பண்றப்போ செலக்டார் கோலன் ஹவர் போடணும்னு சொல்லிட்டு கரெக்டா? இந்த இடத்துல எனக்கு செலக்டார் யாரு? இமேஜை தான் நான் செலக்ட் பண்ண போறேன். அப்ப இமேஜ் கோலன் ஹவர் அப்படின்றத போட்டுட்டு ஒப்பாசிட்டி 1.0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது 1. ஓகேவா? அததான் 1.0 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலா இமேஜ் இப்ப இந்த மவுண்டெய்னே எடுங்களேன். நார்மலா எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? என்னோட மவுஸ் எப்போ இதுல போயிட்டு இப்படி ஹவர் ஆகுதோ, அப்ப அந்த இமேஜ் வந்து எனக்கு கிளியரா, அதாவது இந்த மாதிரி எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இமேஜ் மாறாது. பட் ஆனா வந்து அதோட கிளியரா தெரியும். புரியுதா உங்களுக்கு? இந்த மவுண்டெயின் அப்படிதான் இருக்க போது. நான் எப்போ இத ஹவர் பண்றனோ, ஹவர் பண்றப்போ என்ன ஆகும்? இந்த மவுண்டெயின் வந்து எனக்கு கிளியரா தெரியும். அதாவது டிரான்ஸ்பரன்சி எல்லாமே போய் நீட்டா தெரியும் இமேஜ். டிஃபால்ட் இமேஜா இருக்கும். புரிஞ்சுது. புரிஞ்சுதா? ஏதாவது ஆ, டவுட்ஸ் இருக்கா? இல்ல. சரி. நெக்ஸ்ட் வந்து மீண்டும். நேவிகேஷன் பார். ஸோ இந்த நேவிகேஷன் பார் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்படிதானே? ஸோ மேல ஆ, வந்து எந்த வெப்சைட் எடுத்தாலுமே மேல கண்டிப்பா nav பார் இருக்கும் அப்படிதானே? ஸோ இது எதுக்கு ஆ, அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து விசிட்டர்ஸ் எல்லாருமே இன்ஃபர்மேஷனை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு. இப்போ அப்படி nav பார்னே ஒண்ணு இல்லன்னு வைங்களேன், நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி போய் போய் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படிதானே? இதுவே nav ம். இருந்ததுன்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஓகே, இப்ப எனக்கு கான்டாக்ட் டீடைல் வேணும்னா நான் கான்டாக்ட் கிளிக் பண்ணி டக்குன்னு அந்த டீடைலை என்னால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிதானே? ஃபார் ஈஸி ஆக்சஸ்க்காக தான். அதுக்காக தான் இந்த nav பார் வந்து மெயினா யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ GUI அப்படின்றது என்ன? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்.
ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வரக்கூடிய விசிட்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷனை ஈஸியா அவங்க ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் மெயினா வந்து இந்த நேவிகேஷன் பார் அப்படின்றது எல்லா வெப்சைட்லயுமே வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேவா? சரி, எப்பவுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வெப் பேஜ் எடுத்தோம்னா நேவிகேஷன் பார் இப்படி எனக்கு ஹரிசாண்டலா இருக்கும் அப்படிதானே. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ஹோமா இருக்கட்டும் அபவுட்டா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு லிங்கா தான் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நான் அபவுட்ட கிளிக் பண்ணனா அது எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் கூட்டு போகுது அப்படிதானே. கூட்டு போய் அந்த இடத்துல எனக்கு டீட்டெயில்ஸ காட்டுது கரெக்டா. ஸோ அப்ப அது எனக்கு என்னது ம். ஒரு லிங்கா தான் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் ஏன் நமக்கு வந்து அந்த லிங்க்ல வந்து அண்டர்லைன் ஆகி இருக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது கொடுத்தோம்னா நமக்கு இந்த அண்டர்லைன் எஃபெக்ட் அதெல்லாமே போயிடும். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் யூஸ் ஆ, பண்ணி ஸ்டைல் பண்ணி தான் அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்க. பட் எல்லாமே எனக்கு என்னது அதுக்குள்ள கொடுக்குற எல்லாமே லிங்க் தான். ஓகேவா? ஆ, அதே மாதிரி இந்த nav bar எனக்கு என்ன பண்ணிருப்பாங்க மெயின் கண்டென்ட் இருக்கக்கூடிய பேஜ்ல டாப்ல தான் எனக்கு பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? புரியுதா nav ஆ, barனா என்னன்னு சொல்லிட்டு. ஆ, லிங்க்ஸ் புரியுதுக்கா, வந்து புரியுது. இன்ஃபர்மேஷனை ஈஸியா ஆக்சஸ் பண்ணும். அதுக்காக தான் nav bar. ஓகேவா? ஆ, புரியுது. அந்த இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா ஈஸியா நம்ம நேவிகேட் பண்றதுக்கு நம்ம ஹரிசாண்டலாவும் கொடுத்துக்கலாம் ஆர் வெர்டிகலாவும் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகுது எனக்கு ஹோம் நியூஸ் கான்டாக்ட் கொஞ்சம் இந்த முன்னாடி பேஜ் மாதிரி இருக்கீங்களா? என்னமா. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி பேஜ் இருக்கீங்களா? ஆ, ஓகே. ஓகே, அடுத்த பேஜ். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸி அண்ட் குயிக்கா இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இதை வெர்டிகலாவும் நம்ம வைக்கலாம் அண்ட் தென் ஹரிசாண்டலாவும் வச்சுக்கலாம். ஸோ nav பார்னா இந்த மாதிரி இருக்கதான் நமக்கு nav. ஓகேவா? ஆ, எக்ஸாம்பிள் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பாடிக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு பி டேக் எழுதியிருக்கேன். அது அப்படியே எனக்கு இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா? இப்போ யூஎல்னா என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? நம்ம 3rd or 4th செஷன் HTML பார்த்தோம்னு நினைக்கிறேன். யூஎல்னா என்னன்னு ஞாபகம் ஆமா, இருக்கா? அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகே. ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு எல்ஐ லிஸ்ட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் எல்லா நாவுமே வந்து nav அப்படின்றது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த nav எல்லாமே நான் லிங்க்னு தான் சொல்லியிருந்தேன் அப்படித்தானே. ஸோ லிங்கா இருக்க போய் தான் நான் அதை கிளிக் பண்ண உடனே அது எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் பண்ணி நான் கூட்டு போகுது அப்படித்தானே. ஸோ அப்ப ஆ, லிங்க் அப்படின்னாலே நம்ம எதுக்குள்ளதான் மென்ஷன் பண்ணுவோம் ஆங்கர் டேக்குள்ளதான் மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ம், ஏஹெச்எஃப் அப்படின்னு கொடுத்து தானே நம்ம கொடுப்போம். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஏஹெச்எஃப் அப்படின்றது கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு எந்த பேஜுக்கு நெக்ஸ்ட் போகணுமோ அதுக்கான லிங்கை நான் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்ப இந்த ஹோம் தான் எனக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப இதே மாதிரி நான் இந்த ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்றேன். ஸோ சேம் இதே ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் மூணுத்துக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நியூஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லிங்க்குள்ள லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு லிங்க். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அதே மாதிரி லிஸ்ட்டுக்குள்ள அதே போல ஒரே லிங்க் வச்சிருக்கேன் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அபவுட்டும் வச்சிருக்கேன். ஓகேவா? தென் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த யூஎல்ல வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பாடி வரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டைல் போய் பார்க்கலாம். ஸோ ஸ்டைல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இப்படி வெறுமனே இருக்குன்னு வைங்களேன். எனக்கு இங்க எப்படி இருக்கும் புல்லட் வச்சு வந்திருக்கும் அப்படிதானே. கரெக்டா? ம், ம், ஆமாம்மா. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னாலே எனக்கு புல்லட் வச்சு வந்திருக்கும் அப்படிதானே. ஸோ இப்போ இந்த ஸ்டைல்ல என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நன் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு இருக்கக்கூடிய இந்த புல்லட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும் இது ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ மார்ஜின் 0 பேடிங் 0 கொடுத்தேன்னா இதை சுத்தி என்ன இருக்கும் எனக்கு மார்ஜினும் 0வா இருக்கும் பேடிங்கும் 0வா இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்ப இதோட அவுட்புட் எனக்கு எப்படி வரும் ஒன்னு கீழே ஒன்னா இது போல வரும். ஓகேவா? இது ஆ, வந்து புரியுது. சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆ, புரியுது. டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஃபாண்ட் வேறு புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? ஆ, இல்லக்கா, இல்ல, இல்ல. ஓகே. அப்ப நான் விஷுவல் ஓபன் பண்ணட்டுமா? ஆ,
சரிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வேரியன்ட் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ 2த்துக்குமே எனக்கு தனித்தனியா ப்ராப்பர்ட்டீஸ் வேணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்ணி குடுத்துக்கலாம். ஓகேவா? ஆ நார்மல்னு குடுக்குறேன். இதோட ஸ்மால்னு வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டைல் எழுத போறேன். இப்ப ஸ்டைலுக்குள்ள டாட் நார்மல். ஸோ நார்மலோட ஃபாண்ட் வேரியன்ட். ஸோ ஃபாண்ட் வேரியன்ட் வந்து நான் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு வந்து பெருசா எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. அதாவது டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அது சொல்றது தான் வந்து இந்த ஃபாண்ட் வேரியன்ட்டோட நார்மல். ஓகேவா? ஆ பாருங்களேன். எனக்கு நார்மல் சைஸ் என்னவோ அதே சைஸ்ல அப்படியே வரும். நான் என்ன குடுத்துருக்கேனோ அப்படியே தான் வரும். ஓகேவா? அப்படி இருக்கதான் எனக்கு என்னது நார்மல். இப்போ நார்மல். நான் இதுவே டாட் ஸ்மால் குடுத்தேன் அப்படின்னா ஸ்மாலுக்கு ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? எல்லாமே எனக்கு கேபிட்டல் லெட்டரா மாறிடுச்சா? இந்த இ வந்து நான் ஃபர்ஸ்டே எப்படி குடுத்திருந்தேன்? ப்ரௌசர்ல ஓபன் பண்றேன். ஸோ இந்த இ வந்து நான் ஃபர்ஸ்டே கேபிட்டல் லெட்டரா தான் குடுத்திருந்தேன். அப்படிதானே? ஸோ அதோட ம் சைஸுக்கும் இதோட சைஸ்க்கும் எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? ஏன்னா இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு? ஸ்மால் கேப்ஸா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ஒரிஜினல் கேபிட்டல் லெட்டர விட கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும். அப்படி வர்றது தான் எனக்கு ஸ்மால் கேப்ஸ். ஓகேவா? இது புரிஞ்சதா? ஃபாண்ட் வேரியன்ட். புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒபாசிட்டி பார்த்தோம். அப்படிதானே? இதுக்கு இமேஜ் வேணுமே. சரி. ஆல்ரெடி எடுத்த இமேஜ் தான் இருக்கு. இப்போ இதுக்கு கீழே நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இமேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஒன் டாட் ஜேபிஜே அப்படின்னு இருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதோட ஹைட் அண்ட் வித் செட் பண்ணிக்கலாமா? ஆ ஹைட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 200 பிக்சல்ஸ், width is equal to 300 பிக்சல்ஸும் கொடுத்துருக்கேன். எப்படி வந்திருக்கு? ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இமேஜ் வந்துச்சு. ஓகேவா? ம் இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ஒபாசிட்டி செட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ நான் ஸ்டைலுக்குள்ள போய்க்கிறேன். எனக்கு இப்போதைக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் இமேஜ்ன்னு டைரக்டா கொடுத்துக்கிறேன். இதுவே எனக்கு 2 3 இமேஜ் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிடணும்? இந்த இடத்துல இமேஜ் கிளாஸ் சொல்லிட்டு கொடுத்துடணும். ஓகேவா? இன்னொரு இமேஜ் நம்ம பண்ணி பார்க்கலாம். கோலன். இப்ப நல்லா பாருங்க. ஒபாசிட்டி நான் 1 குடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்காது? எந்த டிஃபரன்ஸுமே எனக்கு வந்து இருக்காது. ஓகேவா? அப்படியே தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒபாசிட்டி 1 அப்படின்றப்போ எனக்கு எந்த டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட்டுமே எனக்கு இருக்காது. ஓகேவா? இப்ப இதே இடத்துல 1 எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்?
0 0 குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது? இமேஜ் வந்து ஃபுல்லாவே காணாம போயிருச்சு அப்படிதானே? சோ அப்ப இதுல என்ன ம். ஆயிருக்குன்னா, 0 குடுத்துட்டோம்னா, ஃபுல்லா டிரான்ஸ்பரன்ட் ஆகி, ஃபுல்லாவே என்ன ஆயிரும்? எனக்கு பிளெண்ட் ஆயிரும். ஓகேவா? சோ அதனால தான் 0 குடுத்தேன்னா எனக்கு கம்ப்ளீட்டா போயிரும். நான் 0.5 குடுக்குறேன்னு வைங்களேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? கொஞ்சம் டிரான்ஸ்பரன்ட் ஆ. ஆயிருக்கு இமேஜ். கரெக்ட்டா? ம். இப்படி இருக்கதான் டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ஹவர் ஆகுறப்போ ஒப்பாசிட்டி கூடணும் அப்படிதானே? சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? நார்மல் ஒப்பாசிட்டி 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இமேஜ் மேல எனக்கு ஹவர் ஆகுறப்போ ஒப்பாசிட்டி வந்து என்ன ஆகணும்? எனக்கு குறையணும். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? இமேஜ் கோலன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, ஒப்பாசிட்டி 0.5 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலா இருக்கும். நான் எப்ப இது கிட்ட தெரியுதா? இமேஜ் எப்போ எனக்கு ஹவர் ஆகுதோ, அப்ப எனக்கு ஒப்பாசிட்டி கூடுது. கரெக்ட்டா? ம். தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரியுது. ம். இப்ப இதே மாரி இப்ப நான் இன்னொரு இமேஜும் பண்றேன்னு வைங்களேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து இமேஜ்க்கு கிளாஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணிறணும். ஓகேவா? ஓகே. இப்ப எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, 2மே எனக்கு இமேஜ் டேக் தான். கரெக்ட்டா? சோ, அப்ப எனக்கு என்ன ம். ஆகும்? இந்த 2 இமேஜுக்குமே எனக்கு ஒரே ப்ராப்பர்ட்டி தான் என்ன ஆயிருக்கும்? அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா? சோ, நான் இப்ப என்ன ஆ. பண்ணணும்? இமேஜ் கிளாஸ் பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் 2த்துக்குமே. ஓகேவா? அப்பதான் எனக்கு என்ன ஆகும்? தனித்தனியா ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அப்ளை ஆகும். நான் எதுவுமே பண்ணல. வெறுமனே அந்த நார்மல் இமேஜ்ன்னு இருந்ததுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்கேன்? இந்த கிளாஸோட நேம நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் என்னோட அவுட்புட்ல? இதுக்கு மட்டும் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். இந்த இமேஜ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாது. ஓகேவா? நான் இப்போ மவுஸ ஹவர் பண்றேன். எனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இதுல? இல்ல. ஏன் அப்டின்னா, நான் இந்த இமேஜ்க்கான கிளாஸ்க்கு மட்டும் தான் நான் அந்த ப்ராப்பர்ட்டிய குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? ஆ. சோ, அதனால இப்டி ஆகுது. புரியுதா? புரியுது, புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல, இல்ல, இல்ல. ம். இது ஹவர் பார்த்துட்டோமா? இதுக்கப்புறம் வந்து நேவ் பார். நேவ் பார். ஓகே. ஸோ நேவுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மேல குடுப்போமா? ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூஎல். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? எல்ஐ. ஒவ்வொரு லிஸ்ட் எலிமெண்ட்டா நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ண போறேன். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு ஆ. 4 எலிமெண்ட் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னது? ஹோம். எப்பவுமே எல்லாத்துலயும் ஹோம் தான் இருக்கும். கரெக்ட்டா? இதுக்கப்புறம் அபவுட். வேற என்ன குடுக்கலாம்? சர்வீசஸ். கான்டாக்ட். இந்த மாரி குடுத்துருக்கேன். இப்ப நான் நார்மலா குடுத்த உடனேவே, இது எனக்கு எப்படி வந்திருக்கு? லிஸ்ட் எலிமெண்ட்டா வந்திருக்கு. அப்படிதானே? ஆ ஆ. இன்னொன்னு மறந்துட்டேன் பாருங்க. எல்லாமே லிங்க்குக்குள்ள தானே குடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். கரெக்ட்டா? இப்படி ம். குடுக்கக்கூடாது. ஆமா. லிஸ்ட்டுக்குள்ள லிங்க்கா தான் நம்ம வந்து குடுக்கணும். எல்லைக்குள்ள AHRF is equal to ஒரு லிங்க் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஹோம். ஓகேவா? லிங்க் ஜெனரேட் ஆயிடுச்சா எனக்கு? இதையே அப்படியே காப்பி பண்ணி கீழே ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இதை மட்டும் மாத்துவோம். Services contact. Okay.
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஆக்சுவலா ஹாஷ் ஹோம்ன்னு குடுத்துருக்கேன். அப்படித்தானே? சோ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு எந்த பேஜுக்கு போணுமோ, அந்த பேஜ்க்கான லிங்க்க இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம ஆ எந்த லிங்க்க நம்ம இந்த இடத்துல குடுக்குறோமோ, அந்த பேஜுக்கு டைரக்ட்டா இது வந்து நேவிகேட் பண்ணி என்ன கூட்டு போகும். நான் வெறும் ஹாஷ் ஹோம்ன்னு சொல்லிட்டு குடுத்ததால, நான் இத கிளிக் பண்ணா எனக்கு எந்த ஆக்ஷன்ஸுமே பெர்ஃபார்ம் ஆகல. அப்படித்தானே? இதுவே நம்ம இந்த ம் இடத்துல ஏதாவது லிங்க் குடுத்தோம்னா, நெக்ஸ்ட் பேஜுக்கு என்ன கூட்டிட்டு போகும். ஓகேவா? ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? யூஎல் வர எழுதிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நான் ஸ்டைல் எழுதணும். அப்படிதானே? சோ அப்ப நான் இங்க ஸ்டைல்க்குள்ள போயிட்டு யூஎல். ஏன் யூஎல் சொல்லிட்டு போடுறேன்? ஏன்னா யூஎல்குள்ள தான் எனக்கு எல்லா லிஸ்ட் எலிமெண்ட்டுமே எனக்கு ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. அப்படிதானே? சோ இப்ப இந்த யூஎல்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன்? லிஸ்ட் ஸ்டைல் டைப் அப்படின்னு கொடுத்து நன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? இந்த இடத்துல உள்ள இந்த டாட் எல்லாமே எனக்கு போயிரும். ஓகேவா? போயிடும். ஸோ வந்து மார்ஜின் 0 ஆக்சுவலா மார்ஜின் 0 பேடிங் 0 குடுத்தா எதுவுமே நார்மலா நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? என்ன ஆகுது? எனக்கு மார்ஜின் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்தது. ஸோ அதெல்லாமே ஒட்டி வந்துருச்சா? ஆ டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஆ இது இப்ப தெரியுது எனக்கு தெரியுது. எப்படி இருக்கு? கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ நான் இப்ப இந்த இடத்துல மார்ஜின் 0 பேடிங் 0 குடுத்தேன்னா இது இங்க ஒட்டி வந்துரும் எனக்கு. அதுக்கு தான் வந்து நான் இந்த மார்ஜின் அண்ட் பேடிங் 0வ நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? இந்த மாதிரி இப்ப இதுவே எனக்கு இப்ப இந்த ஹோம் அபௌட் கீழ ஒரு அண்டர்லைன் இருக்கு. அப்படிதானே? சோ அதே எனக்கு ரிமூவ் பண்ணா நான் என்ன பண்ணா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி அத குடுத்து நன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரி இங்கே கொடுக்க கூடாது. சாரி சாரி சாரி. ஆக்சுவலா என்ன பண்ணா யூஎல் குள்ள இருக்கிற எல்ஐ கரெக்டா லிஸ்ட்ல உள்ள ஏ அந்த அதுல உள்ள எலமெண்ட்டுக்கு தான் எனக்கு என்ன பண்ணும் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். இப்படி கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த அண்டர்லைன் எல்லாமே போயிடுச்சா? உங்களுக்கு புரியுதா? யூஎல் குள்ள இருக்கிற எல்ஐ அதுக்குள்ள எனக்கு இந்த ஆங்கர் டேக் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எனக்கு இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆ நம்ம முந்தா நேத்து கிளாஸ் பார்த்தப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த டிசெண்டன்ட் செலக்டார் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர் ம் மோர் ஆமா ஆமா. செலக்டாருக்கு நம்ம யூஸ் பண்றது இப்படிதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ யூஎல்ல இருக்கிற எல்ஐல இருக்கிற ஆங்கர் டேக் அதுக்கு எனக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆ புரிஞ்சுதா? புரிஞ்சுக்க முடியுதா? ஆ ஏதாவது புரியுது பத்துதா? புரியுது. புரியுதுக்கா புரியுது. ஆ சரி ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு எது எல்லாமே டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தது ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி தான் இந்த nav பார் நம்ம ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூஎல்ல உள்ள எல்ஐ இதுல டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இன்லைன் பிளாக்னு எனக்கு என்ன பண்ணிருச்சு? எல்லாமே எனக்கு இந்த ஹரிசான்டலா டிஸ்பிளே ஆயிடுச்சா? ம் ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். வேற என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுக்கலாம்? பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த யூஎல்குள்ள வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு சொல்லிட்டு ஓ லைட் கலரா கொடுப்போமா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிரும். எனக்கு இப்போ இந்த ஹைட்டை வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வைங்களேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ லைனோட ஹைட் வந்து நான் ஒரு 80 பிக்சல்ஸ் கொடுத்த உடனே இந்த ஹைட் எனக்கு கூடிருச்சா? ம் ஆமா ஆமா. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்பேசிங் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மார்ஜின் ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ம் கொடுக்கலாம். அண்ட் தென் பேடிங் ஃபாண்ட் சைஸ் வேற என்னலாம் நம்ம பார்த்துருக்கோமோ ஸோ எல்லாமே நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே ஓகே. கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி nav பார் வந்து கிடைக்கும். ஸோ இதுல இவங்க வந்து சிம்பிளா ஒரு nav பார் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
இப்ப இதுவே எனக்கு இந்த டெக்ஸ்ட் கலர்லாம் மாத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்பவுமே நான் சொல்றேன், உள்ள இருக்கக்கூடிய இந்த கன்டென்ட் இருக்கு தெரியுமா? ஸோ அதுக்கு நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஏக்குள்ள வந்துரணும். ஏக்குள்ள வந்து தான் இப்ப இந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு வைங்களேன். இந்த கலர் வந்து நான் ஒயிட் அப்படி சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னா, நான் என்ன பண்ணிடணும், இந்த ஆங்கர் டேக்குக்குள்ள வந்துரணும். ஏன்னா அதுல தான் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வரும் கரெக்ட்டா? ஸோ ம். அதுக்குள்ள நான் வந்து குடுக்கணும். ஓகேவா? வேற என்ன ஓகே. குடுக்கணும்? ஸ்பேஸ் விடணும்னா பேடிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பேடிங் யூஸ் பண்ணா நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ இந்த பேடிங் வந்து நான் ஒரு ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருச்சா? ம். ம். வேற என்ன பண்ணலாம்? அவ்வளோதானக்கா? இன்னும் கொஞ்சம் நம்ம தள்ளி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, நம்ம மார்ஜின் லெஃப்ட் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? மார்ஜின் லெஃப்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்பவுமே எனக்கு வந்து லிங்க் தான். ஓகேவா? நான் வேற ஏதாவது ஒரு பேஜ் கூட லிங்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் இதுக்கு கூட்டிட்டு போகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் nav யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? புரியுதுக்கா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல, இல்ல. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் வந்து அவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இல்லக்கா. சரி, ஓகேம்மா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆ. செஷன்ல பார்க்கலாம். ஆ. தேங்க்யூ. புரிஞ்சது இல்ல? இல்ல, புரிஞ்சுது, புரிஞ்சுது. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.